சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் குட்கா கடத்திய நபரை விரட்டி சென்று போலீசார் பிடித்திருக்கிறார்கள். சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல். பூந்தமல்லி அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது ஒரு கார் சோதனையின் போது நிற்காமல் சென்றது. போக்குவரத்து போலீசார் உடனடியாக அந்த காரை சினிமா பாணியில் துரத்தி 2 கிலோமீட்டர் துரத்தி சென்று மடக்கி பிடித்தார்கள். சோதனை செய்த போது அந்த காரில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அதனை பறிமுதல் செய்தார்கள். காவல் நிலையத்துக்கு பூந்தமல்லி காவல் நிலையத்தை அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது போதைப் பொருளை கடத்தி சென்ற ராஜேஷ் என்பது தெரிய வந்தது. பெங்களூரில் இருந்து குட்காவை வாங்கி காரில் ஏற்றிக்கொண்டு சென்னை கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. ஆவடியில் ஒரு கடையில் குட்காவை விநியோகம் செய்துவிட்டு அனகாபுத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். இதையடுத்து கார் மற்றும் 18 மூட்டை குட்காவை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைதான ராஜேஷிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜேஷ் பகலில் வீடு வீடாக சிலிண்டர் போடும் வேலை செய்து வருவதாகவும் இரவில் கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு சென்று போதைப் பொருள் குட்காவை கடத்தி சென்னை கொண்டு வந்து சப்ளை செய்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இவருடைய கூட்டாளிகள் தலைமறைவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர்களை தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.